எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்டான். இல்லை புதுசாக இருக்கு. ஹஸ்பண்ட் கேட்கலாம் சார், சம்பாதிக்காமல் இருக்கிறதுல ஆண்களுக்கு இப்படி ஒரு லாபம். ஆனால் நானும் பார்க்குறேங்க உங்க மூளை எப்படித்தான் வேலை செய்யுது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நான் என் பொண்டாட்டியோட வாழணும், அவள் வந்து US போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேஸை போடுறாங்க. அம்மா நான் திரும்பி வரமாட்டேன், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் வரமாட்டேன், பட் நான் டைவர்ஸ்க்கும் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி தண்ணியை போட்டு லுங்கி அழுந்து வந்து தெரியாமல் படுத்துட்டு இருக்கான். அது எப்படி பாப்பா கொண்டே எங்கே விட்றது குழந்தைய அப்படின்னு இந்த அம்மாவுடைய பொண்ணு பவித்ரா பாப்பா கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த லீவுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், அந்த புது வீட்டில் நீ தான் குடியிருக்க போற. இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்கலையே நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாமே செஞ்சு தரங்கிறாங்க, சேர்ந்து வாழ கஷ்டமா இருக்கு அவருக்கு. அடுத்தாப்பில் தான் இவர் பண்றாரு பாருங்க, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாரு சார், ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு அவ அந்த வேலையை விட்டுட்டு இங்க வரணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? டிவோர்ஸ் பண்ணுவார். நானும் அங்கேயே வந்துடுறேன், இந்த வீடு எதுக்கு இங்கே, உங்க அம்மா குழந்தைய பார்த்துட்டு நானும் உங்க கூட வரேன், அதனால நான் வேலை பேசுறேன். ஸோ அப்போ தான் முடிச்சா இந்த பொண்ணு, நீ இது ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இதுதான் முதல் தடவை அன்போடு நீங்கள் என்னை வரவேற்றிருக்கீங்க, அந்த அன்புக்கு என்னுடைய நன்றி. வெயிலாக இருக்குது மேம், நீங்கள் என்ன கோவத்தில் இருப்பீங்கன்னு தெரியாது. சரி, போகிறப்ப ஆரம்பிக்கிறப்ப சாப்பிட்டு இன்னைக்கு தானே கடைசி நாள் அக்னி நட்சத்திரம். ஆமாம் மேம், அதனால தான் உச்சத்தில் இருக்கிறதுனால உண்மையிலேயே தாங்க முடியாத வெயில். என்ன மாதிரியான வழக்கு இந்த வாரம் பேச போகிறோம் மேடம்? இந்த வாரம் பவித்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். பவித்ரா வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து எல்லா போட்டிகளிலும் வென்று நல்ல ஒரு இந்த யுவபாரதி விருது மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அது மாதிரியெல்லாம் விருது வாங்கின ஒரு அருமையான பெண்ணு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீச்சர்ஸ். அது எப்படி குடியரசுத் தலைவர் கையால் விருது பெற்ற ஆசிரியர்கள் அவர்கள் 2 பேரும். நல்லாசிரியர் விருது பெற்ற தெரியல பாரு, எனக்கு இதெல்லாம் நீ சொல்லணும்ப்பா. ஸோ அப்படி விருது வாங்கினவங்க. பொண்ணும் நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு அந்த பொண்ணு. மாப்பிள்ளையெல்லாம் தேடுறதுல ஏதோ ஒரு அளவுக்கு கிடைக்கிறது. அதில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 60 பவுன் நகை போடுறாங்க. அப்புறம் ஒரு 6 லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க கல்யாண செலவுக்கு, மாப்பிள்ளைக்கு கொடுக்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரதட்சணைன்னு அர்த்தம். ஆனால் அது ரொம்ப டெக்னிக்கலாக அவர் கேட்டிருக்காரு. அதையும் கொடுத்து நல்லா இருந்தால் போதும், எங்களுக்கு ஒரே பொண்ணு, நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு தான், அதாவது உங்களுக்கு தான், அதனால் நல்லபடியாக வச்சுக்கணும். உடனே அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணை விட நான் ரொம்ப அதை நல்லா பார்த்துப்பேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு 1 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே ஆரம்பித்தாங்க, உன் நகையெல்லாம் கொண்டா, எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு, எதுக்கு உங்களுக்கு இப்போ நகையெல்லாம், வந்தே 1 மாதம் தான், அது நான் தான் அப்பப்போ கழுத்தில் போட்டுக்க போகிறேன், இல்லை கழட்டி வைக்க போகிறேன், இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்கன்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்குறா. இல்லை நகையெல்லாம் வந்து எங்களுக்கு சொந்தமானது, அதெல்லாம் நீ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தான் நீ வைக்கணும் அப்படின்னு. நானே உங்களுக்கு சொந்தம் தானுங்களே, அப்புறம் என்ன என்னோடய நகையெல்லாம் உங்களுக்குன்னு தானே சொந்தம் அப்படின்னு இந்த பொண்ணு டயலாக் அடிக்கிறது. அவன் அதெல்லாம் கிடையாது, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னா. இந்த பொண்ணு அதெல்லாம் மாட்டேன்ட்டான். நேராக அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அப்போ தான் முதல் ஷாக்கு, என்னடா இது சரியான குடும்பமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியான சண்டை. அந்த அம்மா வந்து உன்னை போய் நான் கட்டிட்டு வந்தனே, எங்கள் குடும்பத்தில் உன்னால் என்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. இத்தனைக்கு அந்த பொண்ணு வந்து நம்ம பவித்ரா ஒரு கல்லூரியில் பேராசிரியை. அப்போ மாதம் சம்பளம் வரும், அந்த சம்பளத்தையும் முழுக்க அவங்களுக்கு கொடுத்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுவா, அது ஒரு 20,000 வந்து தன்னுடைய பிற்கால வாழ்க்கைக்காக, கல்யாணம் முடிஞ்சாலே நீ அடுத்து குழந்தை பேர் மற்றது எல்லாம் வரும், நம்ம அப்பா அம்மாட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம நல்லா தானே சம்பாதிக்கிறோம், ஸோ அதை ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைப்பா. 20,000 தன்னுடைய செலவுகளுக்குன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்குறதானா ஒரு 15,000 கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது என்னது, நீ தானே சொன்ன அன்றைக்கி நானே வந்து உங்கள் சொத்து தானே கேட்டேன், அப்போ நீ அதை சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் இவ திரும்பவும் கூப்பிட்டு சொல்கிற, அவங்க சொல்கிறாங்க, சில பேர் அப்படிதாம்மா, ஆம்பளைங்க விட மாட்டாங்க, நீ வந்து ஒரு 20,000 நீ கொடுத்துரு, உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆகிற செலவை நாங்கள் கொடுத்துட்றோம், நீ குழந்தைக்குன்னு இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்கல அதை பண்ண அப்படின்னு.
ஏன்னா இப்போவே வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் அவன் அந்த பையனுடைய அக்காவுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் வருது. கல்யாணம் வரும்போது கேட்குறாங்க, இது நான் நகையை கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டேன், என்னால் இப்போதைக்கு எங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ண முடியாது, அதனால் நீ உன்னோடதில் பாதி நகையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணு முதல்ல ஒரு 5 பவுன் கொடுக்குது, மறுபடியும் ஒரு 5 பவுன், ஏறத்தாழ ஒரு 19 பவுன் நகையை வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லா செலவுக்குமா கொடுத்தது. ஸோ இதுவே வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையாக தெரியலை அவளுக்கு. இன்னும் ஏதோ ஒரு சுழலுக்குள்ளே மாட்டினவள் போல் திரும்ப திரும்ப நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்து இந்த ஆள் நம்மளை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு. அப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க, திரும்பவும் அவங்க பேசும்போது, ஆனதெல்லாம் ஆகிப்போச்சு, போனால் 20 பவுன் தானே இருக்கட்டும், நம்ம திரும்பி எப்படியாவது வாங்கிக்க முடியுமான்னு பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் யோசிப்போம், இப்போதைக்கு உனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்குற மாதிரி பாரு, நீ வெறும் டெபாசிட் மட்டும் பண்ணால் பார்த்தாது. ஸோ கீப் ஹிம் ஹாப்பி, சந்தோஷமாக வச்சுக்கோ, ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தனம் பண்ண பாரு. ஸோ அதுவும் நடக்கிறது. ஒரு குழந்தையும் பிறகுது, ஒரு பொன் குழந்தை அதுவும். அப்போது இந்த பொண்ணு வேலைக்கு போகிறா, குழந்தைய எங்கே விட்டுட்டு போக முடியும், மாமியார்கிட்ட விட்டுட்டு போகணும். மாமியார் வந்து எனக்கு வயசாச்சு, என்னால் பார்க்க முடியாது, ஏன் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க சொல்ல, வேலையை விட்டுட்டு நிற்க சொல்ல அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்கள. அப்போ ஏற்கனவே அவங்கெல்லாம் சம்பாரித்து முடிச்சு தான் ரிட்டையர்மெண்ட் சோனில் வரும்போது தானே உங்களுக்கு நல்லாசிரியர் விருதே கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி எங்கே கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து இவ சொல்லிடுறா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, விட்டுடுங்க, நீங்கள் பார்த்துக்கலேன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆனால் எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்க்க முடியாது, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்து என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு உதவியாக. ஸோ பிறந்து கொஞ்ச நாள் கழித்து இவள் காலேஜுக்கு திரும்ப போகணும். தொடர்ச்சியாக அந்த குழந்தை வந்து யார்கிட்ட இருக்குன்னா தாத்தா பாட்டி வீட்டில் இருக்குது, அதாவது அம்மாவை பெற்ற தாத்தா பாட்டி வீட்டில் இருக்குது. ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ளே வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பவித்ராவை எப்படி கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த குழந்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பிரகாசமான எதிர்காலம்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம பவித்ரா அந்த துறையில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் படித்தா. தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள், வெளிநாட்டு யூனிவர்சிட்டியோட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டு பேப்பர் சப்மிட் பண்ணுறது, இப்படியெல்லாம் வரும்போது அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஒன்று கிடைக்கிது, யூஎஸ்ஏயில் கிடைக்கிது. ஸோ வந்து யூஎஸ் போகலாம், நாம் போகலாம். எடுத்த உடனே இவர் அனுப்ப முடியாது, ஏன்னா இவருக்கு இவ படிக்கிறதுக்கும் போகிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த விஷயங்களை செய்யணும், உடனடியாக லாபகரமாக இருக்காது. பட் அந்த கோர்ஸ் அவள் கம்ப்ளீட் பண்ணிட்டா நிச்சயமாக அது லாபகரமாக இருக்கும். அப்போ அவங்ககிட்ட அவள் சொல்கிறா, பாருங்கள், இப்போ போயிட்டு வந்தால் பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப நல்லா இருப்போம், நமக்கு நல்ல வசதியை வந்துடும், அதனால் நீங்கள் என்னை அனுப்பித்தாங்க அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம், தம்பொண்டாட்டி யூஎஸ் போகிறா. முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார். சம்பாதிப்பாங்க, காசு பூரா தனக்கு தான் அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் மறக்காமல் வந்து நீ உடம்பு நல்லா பார்த்துக்கோ, நீ என்ன வேணுமோ செஞ்சுட்டு மற்றதையெல்லாம் திருப்பி நீ இங்கேயே அனுப்பிடு, வெளிநாட்டு பேங்க்குகள் எல்லாம் போட்டீங்கன்னா அது கிடைக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. போகிறதே ஒரு ஸ்டைப்பண்ட் கிடைக்கிற ஒர்க் மட்டும்தான் அது, புரியுதா, பெருசாக ஒன்றும் வந்துடாது, கோர்ஸ் முடிகிற வரைக்கும். இருந்தாலும் ஆமாம்மான்னு சொல்லிவிட்டு எங்கள் குழந்தைய வந்து அம்மாக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போகிறேன் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு போகிறேன். இப்போது குழந்தை தொல்லை கிடையாது, இவளுக்கு சோறு போட வேண்டாம், அம்மாவும் மகனும் மட்டுமே இருந்துக்கலாம், எக்ஸ்ட்ராவாக வருமானம் வரப்போகுது. அப்போது வந்து நகையெல்லாம் திரும்பவும் கேட்குறேன், நகையெல்லாம் நான் பேங்க் லாக்கரில் வச்சுட்டேன், உங்கள் சிஸ்டருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, அது இப்போதைக்கு நான் எடுக்கிற மாதிரி இல்லை, நம்ம மேற்கொண்டு சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்க பார்ப்போம், அதுக்கான என்ன பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் பண்ணுறேன், நீங்களும் உடம்பை பார்த்துக்காங்கன்னு சொல்லி பாய் சொல்லிவிட்டு இந்த பொண்ணு கிளம்பிட்டான். போயிட்டு அங்கே படிக்கிறான், பேசுகிறான். இவன் இந்த மாதம் ஏன் ஒன்றுமே அனுப்பலை நீ அப்படின்னு. ஸ்டைப்பண்ட் வர்றதில் பொதுவாகவே இந்தியர்கள் எப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற கூடிய அளவுக்கு செலவழிக்கிற ஆட்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 செலவு செஞ்சாலே அவங்களுக்கு தேவையான செலவுகளுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. அதனால் அவளுக்கு கிடைக்கிறதுலேருந்து மாதம் வந்து ஒரு 4ல் 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி அவள் இவனுக்கு அனுப்பி வைக்கிறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடுது. இவன் எங்கேயாவது வேலைக்கு போகணுமா இல்லையா, வேலைக்கு போயிட்டு இருந்த வேலையை இப்போ விட்டுறான்.
நீ பாரு, நீ யூஎஸில் எனக்கு ஒரு வேலையை பாரு, நானும் அங்கே வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். இவன் என்ன சொல்லுவான்? அதுக்கு நீ எதுக்கு வேலையை விடுற? நீ என்ன வேலை வச்சுக்கிறியோ அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு பாரு, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு அதான வழி. சொல்லி பார்க்குறா, ஒன்றும் திரும்புது. இப்போ ஐயாவுக்கு ரொம்ப ஹாப்பி. பொண்ணை அவங்க பார்த்துக்கிறாங்க, அவளை அவள் பார்த்துக்கிறா, இவருக்கு காசு வருது. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருது, குடிக்க ஆரம்பிக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க, உனக்கு என்னடா யூஎஸ்லேருந்து சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறா, இதெல்லாம் யோசிச்சுட்டு அங்கேயே ஒரு வேலை கிடைக்குது அவளுக்கு. ரொம்ப திறமைசாலியான ஒரு பொண்ணு. அங்கே வேலை கிடச்சோம்னா அந்த வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்போ இவங்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வேலை கிடச்சிருக்கு, இருக்கட்டும், தாராளமாக போ, அது இந்தியாவில் நினச்சே பார்க்க முடியாது அந்த பணமெல்லாம் அப்படின்னு. ஆனால் இப்போவே சொல்கிறேங்க, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பணத்தை. நான் வந்து அங்கேயே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கி அல்லது ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நம்ம அந்த மாதிரி செட்டில் ஆகணும். அதுக்கு தான் என்னுடைய எய்மை. இல்லைன்னா உங்களையும் பிரிஞ்சிருக்கிறேன், நான் என் குழந்தையும் நான் பிரிஞ்சிருக்கிறேன், எனக்கு இது அவசியம் இல்லை, நான் தனிமையில் தானே இங்கே தவிப்பேன் அப்படின்னெல்லாம் அவள் சொல்கிறான். ஒத்துக்கிறான். அங்கே போய் வேலைக்கு போகிறேன். வேலை நடக்குது. வேலை நடக்கும்போதே குழந்தைய பார்க்குறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வரான். இங்கே வரும்போது திரும்ப அந்த அந்த நகை பிரச்சனை கேட்குறா. இவன் வந்து நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு 15 நாள் கழித்து அவன் போகணும். எங்கே போகணும்? யூஎஸ்க்கு திரும்பி போகணும். வேலைக்கு போயாகணும். மேக்ஸிமம் உங்களுக்கு பாருங்கள் 15 நாள் தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, இவன் வந்து இப்போ கேஸை போடுறான். நான் என் பொண்டாட்டியோட வாழணும், அவள் வந்து யூஎஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேஸை போடுறான். எந்த கோர்ட்டுக்கு வந்து ஒருத்தர் இந்த யூஎஸ்க்கு போகக்கூடாது, இல்லை ஆஸ்திரேலியா போகக்கூடாது, நீ இந்தியாவிலேயே புருஷனுடையன்னு சொல்கிறதுக்கு எந்த கோர்ட்டுக்கு அதிகாரங்கள்? அது கிடையாது. ஆனால் அதுக்காக அப்படி போடுறாங்க. ஆனால் இவங்க இந்த பொண்ணும் பயந்துட்டா, இவங்க அப்பா அம்மா எவ்வளவு வந்து பெண்ணை படிக்க வைத்தார்களோ அந்த அளவுக்கு மிக உறுதியான மனநிலை இல்லை. ஊரார் என்ன சொல்லுவாங்க, அவன் ரொம்ப படித்தா வெளியே போனால் அவன் கழட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும், அதனால் கண்ணு நீ திரும்பி வர முடியுமான்னு பாரு. அம்மா நான் திரும்பி வரமாட்டேன், இப்போ எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் வரமாட்டேன், பட் நான் டைவர்ஸ்க்கும் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா ரைட்டோ ராங்கோ என் வாழ்க்கையில் இவர் ஒருத்தர் தான், அதனால் நான் வந்து சரின்னு கேஸை போட்டுட்டு அப்பா அம்மா கையில், அம்மா கையை வந்து கொஞ்சம் தைரியமாக பேசக்கூடியவங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு பவர் ஏஜென்ட்டை அவரை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு போகிறேன். ஸோ இதுக்கு நடுவில் மீடியேஷனில் கவுன்சிலிங் நடக்கும் ஃபேமிலி கோர்ட்டில். எப்போவுமே கவுன்சிலிங்கில் பேசும்போது இவ கதறி கதறி அழுதுகிட்டு, நான் என் புருஷனை பிரியணும்னு நினைக்கிறேன், அவரை கேளுங்க, மாதம் அவருக்கு நான் பணம் அனுப்புகிறேன்னா இல்லையா கேளுங்க, குழந்தைக்கு கொஞ்சம் டெபாசிட் பண்ணுறேன், இடம் வாங்குறதுக்குன்னு சேர்த்து வச்சுட்ருக்கிறேன், அவரையே பார்க்க சொல்லுங்கள், அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்த பார்க்க சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிடலான்னு சொல்லிடுறேன். ஸோ இவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவள் எடுத்து சொல்கிறாள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சுமூகமான பேச்சுவார்த்தை பேசி முடித்து அவன் அந்த கேஸை அவன் வித்ட்ரா பண்ணிக்கிறான். இந்த பொண்ணு அங்கேருந்து சம்பாரித்து கட்டுறான். இப்போது குழந்தை ஒரு 3 வயசுங்கும்போது 4 வயசு ஆகும்போது என்ன ஆகும், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகும்போது அவன் சொல்லிட்டான், குழந்தை என் குழந்தை உங்கள் அம்மா வீட்டில் இருக்குது, அதுக்கு ஒத்துக்க முடியாது, நீ காலையில் ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டணும், எனக்கு சாயங்காலம் கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறான். இது வந்து ஒரு அப்பாவினுடைய தேவை. இது யாருக்குமே குழந்தைய பார்க்கலான்னு இருக்கலாம். அதனால் என்ன, நாங்கள் கொண்டு வந்து காட்டுறோங்க மாப்பிள்ளை அப்படின்னு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுன்னு வச்சுக்கணும், கொண்டு போகணுன்னா 8 மணிக்கே கிளம்பி வந்து கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு திரும்பி வரும்போது அது மாதிரி பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை அப்பா கூட பழக ஆரம்பித்த போது இதுதான் நம்ம அப்பா, ஏன்பா அம்மா ஏன் அங்கே இருக்காங்க, நீ ஏன் இங்கே இருக்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கு கேட்கும் தானே. இயல்பாக குழந்தை கொஞ்சம் நாள் போச்சுனாலே ஸ்கூலில் அப்பா அம்மா வர்றது அதெல்லாம் பார்த்துட்டு கேட்கும். அப்படி பேசுது, இல்லை அம்மா வந்து இதுக்காக தான் போயிருக்கா அப்படின்னு அவனும் நல்லதனமாக தான் எல்லாமே சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் பார்க்குறாப்புல, ஒரு நாள் தண்ணியை போட்டுட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு சரியான கட்டியிருந்த லுங்கி கழண்டு விழற மாதிரி படுத்து கிடக்கான் அதில். அப்புறம் இந்த அம்மா உள்ளே போனவங்க குழந்தைய அப்படியே தரன்னு இழுத்துட்டு வெளியே வந்துருக்கான். ஆச்சு ஏன் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வரீங்க, அப்பா பார்க்கணும். இல்லைடா கண்ணு, நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இப்போ காய்ச்சல் மறுபடியும் உனக்கும் ஒட்டிக்கும் வேண்டாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பொண்ணை வந்து இல்லை நான் ராத்திரியும் என்னோட தான் வச்சுப்பேன் அந்த குழந்தைய என்கிட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான்.
அந்த குழந்தைய கேட்கும்போது அப்பா கிட்ட இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அம்மா சொல்லிட்டாங்க அந்த வேலையே வேண்டாம், இதோட ஒரு 4-5 வருஷம் கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கான சூழல்லே அது கிடையாது பாப்பா, இந்த மாதிரி தண்ணியை போட்டு லுங்கி அழுந்து வந்து தெரியாமல் படுத்துட்டு இருக்கான், அது எப்படி பாப்பா கொண்டு எங்கே விட்றது குழந்தைய அப்படின்னு இந்த அம்மாவுடைய பொண்ணு பவித்ரா பாப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவள் சொல்கிறா அது வேண்டவே வேண்டாம்மா அப்படி. ஏன்னா யார் வருவாங்க, எந்த ஃப்ரெண்டு கூட இருந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியாது, குழந்தைய அனுப்ப முடியாது. ஸோ நைட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போடுறான். இதுக்கு நடுவில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாலாம். அவள் என்ன பண்ணுறான், ஒரு நான் தான் சொல்லிட்டேன்ல, அடுத்த லீவுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், அந்த புது வீட்டில் நீ தான் குடியிருக்க போகிற. இப்படிப்பட்ட ஒரு மனைவி இது கிடைக்கலையே நீங்கள் தவிக்கிற தவிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாமே செஞ்சு தரங்கிறாங்க, சேர்ந்து வாழ கஷ்டமா இருக்கு அவருக்கு. சரின்னா அதே மாதிரி ஒரு தடவை வர்றாங்க, போய் பார்க்குறாங்க, இடம் பார்த்து வாங்கி வீடு கட்டுறாங்க. அவங்க அப்பாவை வந்து கட்டடத்துக்கிட்டே நின்று பார்த்துக்கிறாரு, எல்லாம் நடக்குது. வீடு கிரக பிரவேசம் அதெல்லாம் முடியும் பொழுது ஒரே சந்தோஷம்தான், உண்மையிலேயே 2 குடும்பத்துக்குமே சந்தோஷம்தான். அப்புறம் இவர் போய் அங்கே இருக்க சொல்கிறாப்புல. அப்போது தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அந்த பையன்தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, ஏன் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறீங்க, நம்ம பவித்ரா வர்ற வரைக்கும் ஏதோ ஒரு வாடகைக்கு விட்டு வைங்க அப்படின்னு. இல்லை அதுதான் இருக்கக்கூடியதுல பெப்பு. ஹீ பிகம்ஸ் த ஹவுஸ் ஓனர். யார் அவர், ஆனால் டைட்டில் அவர் பேரில் இல்லை, அது வந்து பவித்ராவுடைய பேரில் தான் அந்த வீடு இருக்குது, வீடு அவள் பேரில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இது உங்கள் வீடு அப்படின்னு சொன்னோம்னே உனக்கு ஏக சந்தோஷமாயிடுது. ஸோ ஒரு போர்ஷனை வாடகைக்கு விட்டுட்டு இவரை அங்கே தங்க வச்சுட்டு, ஸோ இப்படியே கொஞ்சம் தூரம் நாள் போகுது. அப்புறம் இவர் தெரிஞ்சுட்டார் நம்ம குழந்தைங்கிறது வந்து தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை வச்சு தான் நிறைய கேட்க முடியும். ஸோ குழந்தைய அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும். குழந்தை வந்து என்கிட்ட வந்து இருந்துருச்சுன்னா குழந்தைக்கான எல்லா செலவுக்கும் யார்கிட்ட கொடுக்க போகிறா, அவர்கிட்ட தானே கொடுப்பா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லிட்டா, இதை பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே கேட்டேன், நீங்கள் கேட்டதுக்கு மேலேயே நான் எல்லாமே செஞ்சேன், பட் குழந்தைய வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் எதுக்கு தண்ணி போடுறீங்க, தண்ணி போடுறவர்கிட்ட எதை நம்பி குழந்தைய கொடுக்க சொல்கிறீங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. உடனே இவர் சொல்கிறார், நீ வேலையை விட்டுட்டு இங்கே வா, நான் தனியாக இருந்தால் தானே நீ குழந்தைய விட மாட்டேங்கிற, வேலையை விட்டுட்டு இங்கே வா, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துருக்கலாம், இங்கேயே சேர்ந்துருக்கலாம். வேலையை விட்டுட்டு வர முடியாது, நீ ஒரு பைசா சம்பாதிக்கிறது இல்லை, வீட்டில் தண்ணியை போட்டு சுற்றுற, கண்ட பசங்களோட எல்லாம் இருக்க, உன்னை நம்பி எப்படி வர்றது, நாளைக்கு அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு. இப்போ நான் நல்ல ஸ்கூலில் போட்டிருக்கிறேன், வருஷத்துக்கு குறைஞ்சது 1.5 லட்சம் 2 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு, அந்த பணம் நீ கொடுக்க போறியா, இல்லை இப்போ நம்ம இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம், வீட்டுக்கு சொந்தக்காரனா ஒன்று ஆக்கியிருக்கேன் நான், அதனால் வேலையை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தாப்பில் தான் இவர் பண்ணுறாரு பாருங்க, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார் சார், ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டு அவள் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரணும், இல்லைன்னா என்ன பண்ணுவார், டிவோர்ஸ் பண்ணுவார். அதனால் எனக்கு என் மனைவியோட வாழணும், அதுக்கு மனைவியோட வாழணும்னா டிவோர்ஸ் கேட்க முடியாதுல்ல, அதனால ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு கேட்குறார், சேர்ந்து வாழறதுக்கு உரிமை கேட்டு கேட்குறார். அப்புறம் இந்த பொண்ணு சொல்கிறா, நான் சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வேலையை விட்டு வர முடியாது, அப்படியானா வேலையிலிருந்து மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா அனுப்பிடணும். உனக்கு எதுக்கு நான் அனுப்பணும், நவ் தட் ஷி காட் செட்டில்டு, அது அல்ல, செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிற திமிர்லையோ அப்படி பேசலை அந்த பொண்ணு. ஆனால் ரொம்ப நாள் ஏமாந்துட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டான், குழந்தை வந்த உடனே எடுத்து இழுத்து வச்சுக்கிறான், சாயங்காலம் நீ இங்கே இரு நான் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் மாப்பிள்ளைன்னு எத்தனையோ சொல்லி பார்க்குறாங்க, மாப்பிள்ளையோ சொன்னபடி கேட்குறதில்ல. அதனால் மாமனார் மாமியாரை திட்ட ஆரம்பிக்கிறான், அடிக்கிற கையோங்கிற வரைக்கும் போகிறான். அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த குழந்தை அழுகுது. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரிப்பட ஆரம்பிக்குது. அப்போ அவன் அதில் பெட்டிஷன் ஒன்று போடுறான், என் குழந்தை எங்கிட்டிருந்து பிரித்து கொண்டு போய் தன் தாய்கிட்டையும் தகப்பன்கிட்டையும் விட்டுருக்குறா, அதனால் குழந்தைக்கான நேச்சுரல் கார்டியன் யார், அப்பா. இங்கே இருக்கிறதுல அப்பா, அவள் வெளிநாட்டில் இருக்கா, அப்போ அந்த குழந்தை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, இவோ இப்படியே விட்டால் இனி எந்த விதத்துலேயும் இவரை மாற்ற முடியாது.
ஸோ இப்போ வந்து நம்ம ரிலீவ் பண்ணியே ஆகணும். பாதி சம்பாரித்த பணம் இவருக்காகவே போயிடுச்சு. வீடு வாங்கியாச்சு. வீடு வாங்கினது முழுக்க முழுக்க காசு போட்டு வாங்க முடியுமா? அதில் இஎம்ஐ கட்டணும். அப்போ முன்ன கொடுத்த மாதிரி பணம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ குழந்தைய அவர்கிட்ட விட முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹீ இஸ் அன் ஆல்கஹாலிக், தண்ணியை போட்டு என்ன இருக்காரு, இந்த மாதிரி நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி அவங்க வந்து குழந்தைய எந்த காரணத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கவுண்டர் போடுறாங்க. அப்போ கோர்ட்டார் அதை ஏற்றுக்கிறாங்க. குழந்தைக்கு என்ன வயசு? 7 வயசோ என்னவோ. 7 வயசு குழந்தைய அப்படி விட முடியாது ஒரு குடிகாரனிடம். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அப்படியெல்லாம் கிடையாது, ஐ எம் எ சோஷியல் ட்ரிங்கர் அப்படிங்கிறான். அப்போ நாங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அவனை போட்டோம். அன்றாடம் குடிக்கிறவருக்கு ரத்தத்திலிருந்து மாதிரியிலிருந்து அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நாங்கள் போட்டோம். அந்தால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எதுக்கு போகணும்? நான் நல்லா இருக்கேன், நான் கோர்ட்டில் நிற்கிறேன், இத்தனை பேருக்கு நடுவில் வச்சு என்னை எத்தனை அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாம் இந்த பொம்பளையால் தான். யார் பொம்பளை? மாமியார். அவங்க தானே பவர் ஏஜென்ட் இப்போது. அதனால் அந்த பவர் ஏஜென்ட்டை பிடிச்சி அவன் சத்தம் போடுறான். சரின்னு என்ன பண்ணிட்டா, அந்த சொத்தை வந்து என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு அங்கே இருக்கா, அவங்க வீட்டில் இருக்காங்க, குழந்தை அங்கே இருக்குது. சரிண்ணா, அந்த சொத்துக்கு யார் உரிமையாளர்னு சொல்லிட்டு இருப்பான் இத்தனை நாளா? என் வீடு தான் சொல்லிகிட்டே இருப்பானா? இப்போ வேலை பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடை வேலை பேசுகிறான். இவ்வளோ லாபத்துக்கு வச்சு விற்றுட்டு நானும் வரேன், நானும் அங்கேயே வந்துடுறேன். இந்த வீடு எதுக்கு இங்கே? உங்கள் அம்மா குழந்தைய பார்த்துட்டு நானும் உங்க கூட வரேன், அதனால் நான் வேலை பேசுகிறேன். மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிற முன்னாடி இவனும் சேர்த்தியே சொல்லிட்டான். ஸோ அப்போ தான் முழிச்சா இந்த பொண்ணு, இனி இது ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டிவோர்ஸ்க்கு போட்டான். முதல்ல சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு நினச்ச பொண்ணு இப்போதைக்கு டிவோர்ஸ் ஒன்றை போட்டுட்டு என்ன பண்ணினா, இந்த சொத்து என்னுடைய சொத்து, என் பெயரில் இருக்கு, என்னோட பெயரில் இருக்குதுல்ல, அப்போ என் பேரில் இருக்கிற சொத்தை நான் வந்து அவரோட என் புருஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஹீ இஸ் அ பர்மிசிவ் ஆக்குபையர், என்னுடைய அனுமதியோடு தங்குவதற்கு உரிமை பெற்ற நபர். அதை தாண்டி அவருக்கு இந்த சொத்தை விற்கவோ வில்லங்கம் பண்ணவோ எந்த உரிமையும் கிடையாது. அதனால் தடை உத்தரவு கொடுக்க வேண்டும், விற்க முடியாதபடிக்கு தடை உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று கேட்குறான். ரெண்டாவது, இதை விட முக்கியம் என்னென்னு, அவன் விற்கிறானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. எங்கேயாவது கொண்டு ஒப்பு கொடுத்துட்டு ஒரு 30 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு அந்த ஆளை கொண்டு வந்து உள்ளே நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு பெரிய விஷயம் ஆகிடும். ஸோ என்ன பண்ணிட்டா, தைரியமும் ஒரு முடிவெடுத்து, என்னுடைய கணவர் பெர்மிசிவ் ஆக்குபையர் மட்டும்தான், இப்போ வந்து எல்லா இடத்துலையும் விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் முதல்ல அங்கிருந்து வெளியேற்றணும், என்னுடைய வீட்டை விட்டு அவளை வெளியேற்றணும்னு கேஸ் போட்டோம். எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குற பொழுது சொத்து யார் பேரில் இருக்குது, யார் சம்பாரிச்சிருக்கா, யார் இஎம்ஐ கட்டுறா, எல்லாமே பார்க்கும்பொழுது சொத்து அவளுடையது. அதனால் அவனை தூக்கி வெளியே போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தீர்ப்பாக எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டா. இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் நடக்கும்போது இந்த பவித்ராவுடைய ஹஸ்பண்ட் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்டான். என்ன புதுசாக இருக்குது? ஹஸ்பண்ட் கேட்கலாம் சார், ஆனால் இது வரைக்கும் வழக்கில் கேட்டதே இல்லை மேம். நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றியே கூட. ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு வந்து சம்பாதிக்கிற பொண்டாட்டிக்கிட்டு கேட்கலாம். இப்படி ஒரு பெனிஃபிட் இது 2 பேருக்குமே சேர்ந்த, அதாவது ஸ்பவுஸுன்னு தான் போட்டிருக்கோம். எந்த ஸ்பவுஸ்னால, கணவனோ மனைவியோ தங்களால் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் போது அவங்க அடுத்தவங்க இருக்காங்க பாருங்க, அடுத்த ஸ்பவுஸ் வந்து அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்க முடியும். நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறோம் பெண்கள் தான் கேட்பாங்கன்னு. பட் இதில் அந்த பையன் கேட்டான். சம்பாதிக்காமல் இருக்கிறதுல ஆண்களுக்கு இப்படி ஒரு லாபம் இருக்கு. ஓ, இது வேறவா? ஆனால் நானும் பார்க்குறேங்க, உங்கள் மூளை எப்படித்தான் வேலை செய்யுது. ஒரு நாளாவது நேராக தான் சிந்திங்களேன் சார். ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. என்ன வாய்ப்பா இது? அவமானம் இல்லை? சம்பாதிக்க முடியாதா? அவனும் படிச்சிருக்கான்ல, அவனும் பெரிய டிகிரி ஹோல்டர் தானே, கல்யாணத்தும் போது வேலைக்கு போனவன் தானே, ஏன் வேலைக்கு போகல? தின்னுட்டு உடம்பு வளர்த்து வச்சுட்டு இருக்கிறான்ல அவன். வீட்டை பார்த்துக்கிறாரு, ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. அந்த ஹவுஸ் மட்டும்தான், ஹவுஸ்ல இருக்கிற ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க. அவர் ஹவுஸ் ஹஸ்பண்ட், ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன சார் அர்த்தம்? வீட்டை பார்த்துக்கிறவங்க, வீட்டை பார்த்துக்கிறதா, குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க, நிர்வகிக்கிறது, வீட்டுல அத்தனை வேலைகளையும் செய்வது, எல்லா விதத்திலையுமான பொறுப்பாளர். இதை நான் பொறுப்பா நாளாச்சாலு. ஜட்ஜு கேட்டாரு, இதே மாதிரி தான் கேட்டார். ஏன்பா நீ இவ்வளோ படிச்சிருக்கிறியே,
அந்த பொண்ணு இங்கிருந்து தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு கூட போய் ஒரு இடத்துல இருந்து சம்பாதிச்சு மேலே மேலே படிக்கிறா. சம்பாதிக்கும் போதே மேலே மேலே படிக்கிறா. உனக்கு இது முடியாதா? உன்னால ஏன் சம்பாதிக்க கூட, உனக்கு செஞ்சுக்க கூட இது இல்லையா அப்படின்லாம் என்னென்னவோ கேட்டது. மானம் போகாத குறை தான். ஜட்ஜு கேட்குறது எதுக்குன்னா, யார் வந்து கேட்க முடியும்? என்னை என்னால் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஐ ஆம் அனேபிள் டு மெயின்டைன் மை செல்ஃப். இப்போ அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, தீராத வியாதி வந்துருச்சு, தன்னை காப்பாற்றிக்க முடியாது, கட்டாயமாக கேட்கலாம். கோர்ட்டார் கட்டாயமாக கொடுப்பாங்க. புரியுதா? இல்லை குழந்தைய அவர் பார்த்துக்கணும், அவர் வேலைக்கு போனால் குழந்தைய பார்த்துக்க முடியாது, அவர் வீட்டில் இருக்கார், ஹவுஸ் ஹஸ்பண்டுன்னு சொன்னீங்களே, ஹவுஸ் அப்பாவாக இருக்கிறாரு, இருந்து இதை பார்த்து அப்போ நீங்கள் கேட்கலாம். அதனால் வந்து நீ வந்து ஏபிள் பாடி, உனக்கு ஏபிள் பாடி தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆள் நல்லா தானே இருக்கீங்க, இவ்வளோ உயரம் நல்லா ஸ்ட்ராங்காக தானே இருக்கீங்க, உங்களால் சம்பாதிக்க முடியும் தானே, சாப்பிட முடியும் தானே, அப்புறம் கொழுன்னு இப்படி வச்சுட்டு இது ஒரு இப்போ நல்ல வாய்ப்பாக இருக்கேன்னு சொல்கிறீங்கள, அதே கேள்வியை தான் அவங்களும் கேட்டாங்க. கடைசியாக அந்த பையன் அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றிட்டு அந்த வீட்டினுடைய பொசஷனை அந்த பொண்ணு எடுத்தா. அதுக்கப்புறம் வாடகைக்கு ஆட்களை வச்சு அதையெல்லாம் சேர்த்தான். ஸோ இப்படியாக அவன் அந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியே வந்தான். முதல்ல எது தப்புன்னு நினச்சாங்களோ அந்த தப்பை செய்யறது தவிர வேறு வழி இல்லை, அது செஞ்சால் தான் நம்ம தப்பிக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுனால இப்போ அந்த பொண்ணுக்கு வீடும் தன் கையில் வந்துடுச்சு, குழந்தையும் வளர்ந்து ஒரு 10 வயசு, இதெல்லாம் முடியறதுக்குள்ளே ஒரு 10 வயசு வந்துடுச்சு. அப்புறம் என்ன ஒன்றுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான விருப்பமெல்லாம் இருக்கிற பொண்ணு இல்லை, ஆராய்ச்சியில் ஈடுபாடு உள்ள ஒரு பெண், தான் தேர்ந்தெடுத்த துறையில் மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி இருந்த பொண்ணு. இந்த வழக்கெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு சார், ரொம்ப காலத்துக்கு முந்தையதோ. நான் தான் சொல்கிறேனே, கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்கிட்டா வேலை கிடைக்கும், கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் ஒரு காலம். அந்த காலத்தில் நடந்த ஒரு வழக்கு. பவித்ரா மாதிரி ஒரு உறுதியான பெண், கண்டினியூஸாக சஸ்டெயின்டாக படிக்கிறதுல ஆகட்டும் சம்பாதிக்கிறதுல ஆகட்டும் கரெக்டாக இருந்து தன் வாழ்க்கையை நடத்திய பெண்களை சந்திக்கிறது கூட ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சார். இந்த வழக்கில் அந்த பொண்ணு பார்க்குற வரைக்கும் பார்த்தா எப்படியாவது நல்லபடியாக அவரை வச்சு வாழலான்னு தான் நினச்சா. இது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்போ லுங்கி கழண்டு விழுகிறது தெரியாமல் தூங்குறானோ அந்த ஆள்கிட்ட குழந்தைய விட முடியாது. அதனால் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. நிம்மதியாக இப்போவும் கூட அவங்க யூஎஸில் தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பாப்பாவும் அங்கே போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. பட் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் இல்லை சார். தேர்ந்தெடுத்தது ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறவங்க ஆராய்ச்சியாளர்கள் யாருக்கும் திருமணமோ அந்த பந்தங்களோ பெருசாக தெரியாது. அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். எதுக்கு ஆண்களுக்கும் மெயின்டெனன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டதுனாலயா? இல்ல ஆமான்னு சொல்றாரியா, நான் என்னதான் பண்ணட்டுங்கிறேன். இல்ல மேடம், பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படிதான் நான் சொன்னேன். ஒருவேளை பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு தான் தண்ணி போட்டு சுத்துறோம், அவங்களுக்கு கிடையாது. சரியா? நான் அப்பவே சொல்லிட்டேன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நல்லா தானே இருக்கீங்க சார்? எனக்கு கேட்கல, பொதுவா சொல்றேன். நான் பார்த்தனே அந்த சந்தோஷத்தை உங்க முகத்துல. சரியா? நன்றி மேடம், தேங்க்ஸ். சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.